ஹே ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா மெமரிஸ் பார்ட் 6 தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட்டு புரியும். ஓகேடா, எப்பவும் போல் ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஒரு கார் அப்படியே ஸ்லோவாக மெதுவாக போயிட்டுருக்கு. அப்படியே மெயின் ரோடில் போயிட்டே இருக்கும்போது ஒரு பைக் சடனாக வந்து அந்த கார் முன்னாடி நிற்குது. அந்த கார் சடன் பிரேக் அடிச்சு அப்படியே நிற்குது. அந்த காருக்குள்ளே இருந்த பையன், அங்கிள் என்னாச்சு, எதுக்கு இப்போ கார் இப்படி நிற்குது, ஏதாவது ஆக்சிடெண்ட் ஏதாவது பண்ணிட்டீங்களா என்ன? ஐயோ தம்பி, நான் எதாவது ஆக்சிடெண்ட் பண்ணலப்பா, ஏதோ ஒரு பையன் லூப்ஸ் மாதிரி வந்து கார் முன்னாடி நிற்கிறான், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி டயாங்களாம் அப்படியே விண்டோ கீழே இறக்கிட்டு வெளியே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அவங்களோட காருக்கு முன்னாடி ஒரு பைக் நின்றுட்டுருக்கு. அந்த பைக்கில் செம்ம ஹேண்ட்ஸமாக அந்த பர்சன் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஹெல்மெட்டை கழட்டி பார்த்தா அது ஜங்குக்கா, என்ன பண்ணுற நீ, என்ன வேலை பார்த்துட்ருக்க, அட்டிங்கிட்டி போட்டிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஜங்குக் பைக்லேருந்து இறங்கி அப்படியே கார்கிட்ட வந்து இருக்க அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். ஜங்குக்கா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, விடு, எதுக்கு இப்போ நீ இங்கே வந்த? ஏய், நீ காலேஜ் தானே போகிற, இன்றைக்கி காலேஜெல்லாம் போவேணாம், நம்ம வெளியே போகலாமா? டேய், என்ன பேசிகிட்டு இருக்கேன், டிரைவர் அங்கிள் போ, அப்பா கிட்டே சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? உன் அப்பனை நம்மளை பற்றி தெரியாமல் இருந்திருக்காது, அவன் எவ்வளோ பெரிய ஆள், அதெல்லாம் அசால்ட்டாக அப்போவே கண்டுபிடிச்சிருப்பான், என்ன அவன் தெரியாத மாதிரி காட்டிகிட்டு இருக்கான், நம்மளும் தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது தான். சரி வா, நான் போகலாம். ஜங்குக்கா, அதெல்லாம் முடியாது. ஏய் நெல்லுப்பா தம்பி, என் பாஸோட பையன் இப்போ காலேஜ் போகணும், நீ என்ன பண்ணிச்சிட்ருக்க? ஓ, உன் பாஸோட பையன் காலேஜ் போகணுமா? ஆனால் இது உன் பாஸோட பையன் இல்லை, இது இந்த ஜங்கு கூட லவ்வரி. ஓகே, நான் அவனை டேட்டிங்காக கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ அங்கிள், அவன்கிட்ட எந்த சண்டையும் போடாதீங்க. ஆக்சுவலாக அப்பா ஏதாச்சும் கேட்டால் நான் காலேஜ் தான் போயிட்டேன்னு சொல்லிடுறீங்களா ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த டிரைவர் அங்கிள் டேவை ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. தம்பி, நீங்கள் லவ் பண்ணுறது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் எவ்வளோ நல்ல பையன், இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். போய் இந்த பொறிக்கு பையனாக லவ் பண்ணுறீங்க நீங்கள்? டெய், யாரை பார்த்து நீ பொறிக்கு பையன்ற? ஜமுக்கா சைலண்டாரு. ஐயோ அங்கிள், அவன் பொறிக்கு பையனாக இல்லை, அவன் ரொம்பவே நல்ல பையன்தான், கொஞ்சம் கோவம் வரும், அதனால உங்களுக்கு அப்படி தெரியும், மற்றபடி அவன் பொறிக்கு பையன்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு என்னமோ பார்த்தா அப்படியெல்லாம் தெரிலப்பா, நீ வா, நம்ம காலேஜில் போயிடுவோம், நானே உன்னை ட்ராப் பண்ணிடுவேன். நான் பொறியெல்லாம் கிடையாது, இல்லைனா நீ பொறியினே கூட வச்சுக்கோ, அவன் யான் லவரி, நான் தான் கூட்டிகிட்டு போவேன், என்றைக்கு அவன் காலேஜ் போக மாட்டான், போய் முடிஞ்சா உன் பாஸ்கிட்ட சொல்லிக்கியா? விட்றா என் முதலாளியா அப்படின்னு சொல்லி டயாங்க இழுத்துட்டே இருக்காரு. அப்போ டயாங்கே, அங்கிள் அவன் சொன்னால் கேட்குற டைப்பே கிடையாது, அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் அங்கே நடக்கணும், அப்படி தான் சாரு, அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பான், நான் சேஃபாக இருப்பேனா இல்லைன்னு தானே உங்களுக்கு பிரச்சனை? கண்டிப்பாக ஜங்குக்கு என்ன ரொம்ப சேஃபாக பார்த்துக்குவான், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த வேர்ல்ட்லேயே நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறது அவங்ககிட்ட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த டிரைவர் திரும்பி அப்படியே ஜங்குக்கா தான் பார்க்குறாரு. ஜங்கு எப்படி அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அந்த டிரைவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, சரி ஏதோ, ஆனால் நீ பத்திரமா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ தான் ஜங்குக் அப்படியே ஜேகேவை பைக்கில் ஏற்றிட்டு ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. ஜங்குக்கு அப்படியே பேக்கில் இருந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, என்ன உன் டிரைவர் அங்கிள் கூட உன் மேலே பாசம் அதிகம் போலையே? ஆமாம், எங்கள் வீட்டில் ஒரு பர்சனை தவிர மற்ற எல்லாருக்கும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாருமே என்கிட்ட கைண்டாக தான் நடந்துக்குவாங்க. டேய், உன் அப்பனை தவிர இந்த உலகத்தில் எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும்டா, ஏன் ஒரு நாள் உன் அப்பனுக்கே பிடிக்கும், அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி தெரியுமா நீ? சரி என்னை புகழ்ந்தது, இப்போ என்னை காலேஜுக்கு போக விடாமல் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் நீ? அதுவா, எங்கே போவோம், எப்பவும் போல் ஒரு டேட்டிங்கு, மீட்டிங்கு, சாட்டிங்குன்னு இப்படி போனால் தானே ரிலேஷன்ஷிப் அப்படியே டெவலப் ஆகும், அப்போ தானே லவ் அதிகமாகும். பேசி 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 தான்டா என்னை மயக்கின நீ? பேசாமல் கூட மயக்கலாம் தெரியுமா, பொறுக்கி எப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அந்த பைக் ரைடு போயிட்டே இருக்கும்போதே அப்படியே ஃப்ளாஷ்பேக் முடியுது. அப்படியே ரியாலிட்டிக்கு வந்தால் இங்கே சுகா தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு, பின்னாடி ஜங்குக்கு உட்காந்துட்ருக்காரு. இப்போது மார்னிங்கே கார் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டே இருக்குது. இப்போது கார் ஒரு பிளேஸில் நிற்குது. அப்போது ஜங்குக்கு தான், என்ன சடனாக கார் இங்கே எதுக்கு நிற்கிது? அதுவா, அது ஒன்றும் இல்லை, ஒரு பர்சன் வரேன்னாங்க, அதை பிக்கப் பண்ணிக்கலாமேன்னு. ஒரு பர்சனா? என்ன சொல்லிட்டுருக்க நீ?
நீ இப்படி ஒரு பர்சனை பிக்கப் பண்ணுற ஆளெல்லாம் கிடையாது. சுகா என்ன நடக்குது அதுன்னு மட்டும் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகேக்கு பக்கத்தில் ஜிம்மன் தான் வந்து உட்காடுறாரு. ஏய் நீ என்ன பண்ணுறியா காரில்? நான் என்ன பண்ணுறேன், நான் லிஃப்ட் கேட்டு வந்தேன்ப்பா. என்ன லிஃப்டா? அதெல்லாம் உனக்கு தர முடியாது, இறங்குறியா ஃபஸ்ட்டு நீ? இது ஒன்றும் உங்கள் கார் கிடையாது, இது என் மாமா காரு. அவர்கிட்ட நான் லிஃப்ட் கேட்டேன், அவர் எனக்கு கொடுத்தாரு. என்ன மாமா? ஆமாம் அது டேய் ஜங்குக்கா, ஹெல்ப்பிங் மைண்ட் இருக்கணும்டா. அதுவும் இந்த மாதிரி அழகான பசங்க என்கிட்ட ஹெல்ப்னு கேட்டாவே என் மனசு வந்து உருகி நான் ஹெல்ப் பண்ணிடுவேன். அதுவும் அது வேற உன் ஆள் வேற ஆச்சா, அதனால தான் என்னையும் மீறி ஹெல்ப் பண்ணிட்டேன்டா. ஏய் என் ஆள் என்ன சும்மா வச்சிருவோம் பார்த்துக்கோ, அவன் ஒன்றும் ஆள் கிடையாது. ஆமாம்மா நான் ஒன்றும் அவரோட ஆள்லாம் கிடையாது மாமா, நான் அவரோட பொண்டாட்டி. ஏய் திரும்ப திரும்ப இப்படி பேசாதன்னு நான் சொல்லிட்டேன், திரும்ப நீங்கள் இதையே பேசிகிட்டு இருக்க. சரி விடுங்க, இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு தானே போகிறீங்க, நானும் ஆஃபீஸுக்கு தான் போகிறேன், அப்படியே ஒன்றா போவோமே. இப்படி என்ன இறக்கி விட்டாதான் என்னவா? ஏன் உங்கள் பக்கத்தில் நான் உட்காந்தா நேற்று மாதிரி ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் வந்துடுமோன்னு உங்களுக்கு பயமாக இருக்கோ என்ன? நேற்று எனக்கு ஃபீலிங்ஸ் ஆனால் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக எனக்கு லைட்டாக ஃபீவரு. அந்த இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஏதோ ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, படபடன்னு வந்துச்சுனால நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. நீ என்ன உட்காந்துட்டு வரியா? ஒழுங்காக உட்காந்துட்டு வா, 2 பேரும் ஆஃபீஸ்க்கு தானே போவோம், ஒன்றாவே போவோம். இதில் எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் வர போகுது? பார்க்கத்தானே போகிறேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு கார் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டே இருக்குது. அப்போது வேணும்னே சுகா அப்படியே ஜிம்மனை கண்ணாடி வழியாக பார்க்குறாரு. ஜிம்மனும் அப்படியே கண்ணடிக்கிறாரு. அப்படியே அவர் சடன் பிரேக்கெல்லாம் போட வேணும்னே கார் ஒரு ஷேக் கூட ஆகலை. ஆனால் இருந்தாலும் வேணும்னே ஜிம்மன் போய் ஜங்குக்கு மேலேயே விழுந்துட்டுருக்காரு. ஏய் சும்மா மேலே விழாமல் சும்மா உட்காந்துட்டியே நீ? அவன் தான் சடன் பிரேக் கூட போட தெரியாமல் சும்மா போட்டுட்டு இருக்கான், அதான் சாகுன்னு நீ என் மேலே விழுந்துட்டுருக்க. ஐயோ எனக்கு மட்டும் உங்கள் மேலே விழுங்கணும்னு என்ன ஆசையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மாமா தான் டக்குன்னு சடன் பிரேக் போட்டார், அதனால தான் நான் விழுந்தேன், இல்லைன்னா நான் ஒன்றும் உன் மேலே விழுந்திருக்க மாட்டேனே. இதை நான் நம்பணும், அதை நான் நம்புவேன்னு வர நீ நினச்சிட்ருக்க. நம்பணும், நம்பி தானே ஆகணும். அப்படியெல்லாம் என்னால் நம்ப முடியாது, தயவு செஞ்சு காலையை வச்சுட்டு சும்மா வரியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணாலும் இவனுக்கு மட்டும் தப்பாகவே தான் தெரியும். ஏன் ஒன்று இப்படி சடன் பிரேக் அடித்தா யாருமே இப்படி சாயவே மாட்டாங்களா என்ன? ரொம்ப தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அப்படியே அவர் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஜங்குக் சைடு ஐஸில் ஜிம்மனை பார்க்குறாரு. ஜிம்மன் அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். அவரையும் மீறி அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஜிம்மனையே பார்த்துட்டு இருந்திருப்பார். ஜிம்மன் அவருக்கு அவரே பேசிகிட்டு இருந்ததுனால அவர் கண்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டார். ஆனால் ஜேகே அவரையும் மீறி ஜிம்மனை அப்படியே ரசிச்சுட்டு இருந்திருப்பார். இதை எல்லாமே கண்ணாடி வழியாக சுகா பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். ஏதோ இருக்கு போலையே, கேட்டால் ஒத்துக்க மாட்டான். இது இப்படியே டெவலப் ஆகி சேர்ந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். கடைசியில் எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. ஜங்குக்கா உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு, தயவு செஞ்சு நீ ஒத்துக்க தான்டா மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி சுகா ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கு இன்னமும் ஸ்டில் ஜிம்மனை தான் பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜிம்மன் சடனாக அப்படியே திரும்பி, ஹலோ மிஸ்டர் ஜங்குக். என்னப்பா உனக்கு வேணும்? இப்போ நீங்கள் என்ன தானே பார்த்துட்டு இருந்தீங்க? நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன். ஆசை தான். எனக்கு என்ன ஆசையா? நீங்கள் என்ன தான் பார்த்துட்டு இருந்தீங்க, அதை நான் பார்த்தேன். ஓ நான் உன்னை தான் பார்த்துட்டு இருந்தேன், நீ என்ன பார்த்தேன்னா அப்போ நீ என்ன தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி தானே? ஐயோ நான் உங்களை தான் பார்த்தேன்னா ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவான்ப்பா. அம்மா நான் என் லவரை தான் பார்த்தேன்னு. ஆனால் நீங்கள் தான் ஒன்றுத்துக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நான் பார்த்தேன்னா ஒத்துக்குவேன், ஏன்னா நான் தான் பார்க்கவே இல்லையே, அப்போ எதுக்கு நான் ஒத்துக்கணும்? இப்படியே சொல்லி சமாளிச்சிட்ருங்க. சரி அத்தை விடுங்க, எனக்கு ஒரு சூப்பர் பிளான் இருக்குது, நம்ம அதை பண்ணலாமா? என்ன திரும்பவும் ஏதாவது கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னு வைய, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கிறுக்கு மாதிரியெல்லாம் இல்லை பாஸ், நம்ம டேட்டிங்கு மீட்டிங்கு சேட்டிங்குன்னு எதாவது போகலாமே. என்ன சொல்கிற நீ? அம்மா டேட்டிங்கு மீட்டிங்கு சேட்டிங்னு எதாவது பண்ணால் தானே நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படியே டெவலப் ஆகும், லவ்வும் வளரும். ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கே நீ? எல்லாரும் பேசுகிறது தானே நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே ஜங்குக் ஜிம்மன் மேலே ஓவர் ஆகுற மாதிரி கிட்ட போயிடுறாரு. இது சுகாவே ஒரு மாதிரி ஷாக்காக தான். டேய்
என்னடா நடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப ஸ்லோவாக காரை ஓட்டிட்டு, இதை நம்ம பார்க்கக்கூடாதுப்பா, நம்ம திரும்பிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுக்காத மாதிரி காரை ஓட்டிகிட்ருக்காரு. இப்போது இந்த பக்கம் பேக் சீட்டில் ஜிமன் கீழே இருக்காரு, ஜிமன் மேலே ஜேகே ஓவரான மாதிரி இருக்காரு. ஏய், உண்மையை சொல்லு, யார் நீ? நான் யாருன்னா ஜிமன், பாக் ஜிமன். உண்மையாவே வா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? என்ன தெரியுது? எல்லாரும் சொல்கிறத தானே நானும் சொன்னேன். இல்லை, மேக்ஸிமம் நீ அவன் கூட தான் சிமிலர் ஆகிற. நான் என்ன சிமிலர் ஆகிறேன்? ஏன் இப்போது என்ன நினச்சிட்டு நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? எதுக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவன் தான் ஞாபகம் வரான். அவன் ஞாபகம் வர்றது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி நீ என்னென்னமோ பண்ணிட்டுருக்க. அது எனக்கு உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. உனக்கு புரியுதா? என்ன லவ் ஏதாச்சும் வந்துடுச்சா என்ன? ஏய், என்னை வெறுப்பேற்றிட்டியா நீ? அது எப்படி? நான் அவன்கிட்ட சொன்ன எல்லா வார்த்தையும் உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு எப்படி தெரியுதுன்னா நான் என்ன சொல்கிறது? நீங்கள் யார்கிட்ட என்ன சொன்னீங்க? ஏய், அதுதான் கேட்குறேன். நான் யார்கிட்ட என்ன சொன்னேன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது? அதுதான் என் டவுட்டு. உங்களுக்கே தெரியுதுல்ல, நீங்கள் யார்கிட்டயாவது பேசுனீங்கன்னா அது உங்களுக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும்னு. அப்போ எனக்கு எப்படி தெரியும்? இது நானாக பேசினது தான். நீயா ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசலாம், ஆனால் எல்லாமே அதை எப்படி சொல்லி வச்ச மாதிரி பேசுகிற? எனக்கு புரியல. எங்கே பாருங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்களாம் என் மேலே ஃபீலிங்ஸ் வளர எதையும் யோசிச்சுட்ருக்கீங்க போல். உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸு, எங்கே பாரு, எந்த ஜென்மத்திலையும் உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வரவே வராது. அப்படியா? உண்மையாகவே எனக்கு உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் எந்த ஜென்மத்திலையும் வராதா? வராமல் தான் எவ்வளோ கிட்ட ஹார்ட்டு படுப்படன்னு அடிச்சுக்கும்போது அப்படியே சவுண்டு எனக்கு கேட்குது. அத்தையும் மீறி திக்கி பேசிகிட்டு இருக்கீங்களோ? ஏய், அதெல்லாம் கிடையாது. எனக்கு டவுட்டு, அதனால் நான் பேசிகிட்டு இருந்தேன். உனக்கு புரியுதா? உண்மையாகவே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லைல்ல? நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வராதுல்ல? உண்மையாகவே எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் கிடையாது. நீ என்ன பண்ணாலும் சரி, எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் வராது. புரியுதா? ப்ராமிஸா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஜேகேவோட நெக்கில் அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே ஜேகேவோட ஹெட்டை கிட்ட இழுத்து அப்படியே பேக் சைடில் படுத்த மாதிரியே ஜிம்மன் ஜேகேவோட லிப்ஸில் அவ்வளோ சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஜேகே அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே ஷாக்கில் நின்றுட்டுருக்காரு. அப்படி ஒரு மாதிரி சல்ல மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஜிம்மன் அப்படியே அவ்வளோ சாஃப்டாக க்யூட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஜேகே அவரையும் மீறி அப்படியே அவரையே மறந்து திரும்பவும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு ஜிம்மனுக்கு. ஒரு 1 மினிட்டுக்கு அப்படியே அந்த கிஸ் போயிட்டே இருக்குது. இதெல்லாம் சிவகா அந்த மிரர் வழியாக பார்த்துட்டு தான் இருக்காரு. டேய், லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாரு. அவ்வளோதான். இப்போ திணறி அடிச்சுட்டு ஜேகே எழுந்துட்டு, ஹே என்ன பண்ண நீ? என்ன பண்ண போன்னு கேட்டேன். நான் என்ன பண்ணேன்? கிஸ் தான் பண்ணா. உங்களுக்கு தான் ஃபீலிங்ஸ் இல்லைல்ல? ஆஹா, அதுக்காக இடியட் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன் நீ? இடியட் மாதிரியெல்லாம் நான் பண்ணல. எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை நான் வெளிப்படுத்துகிறேன்ப்பா. உங்களுக்கு இல்லாமையா எனக்கு பேக் கிஸ் பண்ணிங்க? அதுவும் ரொம்ப ரசித்து பண்ண மாதிரிலாம் இருந்துச்சு. ஏய், அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. திரும்பவும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? உங்களுக்கு இந்த கிஸ் உண்மையாகவே பிடிக்கவே இல்லைல்ல? ஆஹா, பிடிக்கவே இல்லை. நீ தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண வச்ச. ஃபோர்ஸ் பண்ணி நான் கிஸ் பண்ண வச்சேன். பிடிக்காத கிஸ்ஸை தான் 1 மினிட்டுக்கு மேலே கிஸ் அடிச்சிட்டு இருந்தீங்களோ? ஆஹா, நான் 1 மினிட்டுக்கு மேலே நீ என்ன டைம் பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். உங்கள் லிப்ஸ் என் லிப்ஸ் மேலே எவ்வளோ நேரம் இருக்குன்னு மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏய், இப்படியெல்லாம் உனக்கு பேச எவன் கற்றுக் கொடுத்தான்? நீ இப்படி பேசி நான் டென்ஷன் ஆகாது, புரியுதா? நீ அவனாரையே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் இப்படி என்கிட்ட இவ்வளோ பேசவே மாட்டான், என்னை இவ்வளோ டென்ஷன் ஆகவும் மாட்டான். ஆனால் நீ லொடன் ஏதாவது பேசிகிட்டே இருக்க, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்க, கண்டிப்பாக நீ அவனாரையே வாய்ப்பே கிடையாது. அவனா இருக்கலாம், எல்லாமே போகலாம். ஏய், என்ன பேசிகிட்டு இருக்கே நீ?
நான் ஒன்றும் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறாரு. இப்போ இந்த பக்கம் ஜிம்மன் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜேகேயோட ஃபேஸ் ஒரு மாதிரி அப்படியே கோல்டாக இருந்தாலும் அவரையும் மீறி அவர் லிப்ஸை தொட்டு பார்த்துக்கிட்டே லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை எல்லாமே சுகா பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போது கார் ஒரு இடத்துல நிற்குது. ஜேகே அப்படியே காரை விட்டு வெளியே திரும்பி பார்த்தா அது ஆஃபீஸ் கிடையாது, அது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு முன்னாடி நிற்குது. ஏய் சுகா, இங்கே எதுக்கு இப்போ கார் நிற்கிது? என்ன? அதுவா, நான் தான் இங்கே நிற்க சொன்னேன். நீ நிற்க சொன்னியா? எதுக்கு இங்கே நிற்க சொன்னேன்? டேய், அவன் ஏதோ உன்கிட்ட சொல்லணுமா, அதை மட்டும் கேள்றா, அப்புறம் நம்ம போயிடலாம். ஹேய், இப்போ என்ன, எனக்கு ஆஃபீஸில் எவ்வளோ ஒர்க் இருக்குது தெரியுமா? எனக்கு அங்கே நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் மீறி இங்கே ஆஃபீஸ்க்கு போகாமல் உங்ககிட்ட சுற்றிட்டு இருக்க முடியுமா? கிளம்பு ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், நான் தான் காரில் ஏறும்போதே சொன்னேன்ல, நம்ம டேட்டிங் மீட்டிங் சேட்டிங்கெல்லாம் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு டேட்டிங்கு வாங்க, நம்ம டேட்டிங் போகலாம். ஏய், நீ எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கியா? எனக்கும் உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இல்லைன்னு தெரிஞ்சும் இப்படி லூஸு மாதிரி எதுக்கு என் பின்னாடி இப்படி சுற்றிட்டே இருக்க? ஆனால் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால் நம்ம கண்டிப்பாக டேட்டிங் போயே ஆகிறோம். வர்றீங்களா வரலையா? டேய் போடா, டேட்டிங் தானே. டேய் சும்மாறா. ஏய், என்னால் வர முடியாது. அப்போது உங்களுக்கு என் மேலே நிறைய ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு போனேன். அது என் பக்கத்தில் இருந்தால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது தானே. அதனால தானே என் கூட வர மாட்டேன்னு சொல்கிறீங்க நீங்கள். ஏய், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஜிம்மன் அவரோட ஹேண்டை பிடிச்சிட்டு டைட்டாக, அப்போது என்ன பிரச்சனை உங்களுக்கு, வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்குள்ளே ஓடுறாரு. அவரை இழுத்துட்டு. ஜேகேக்கு இது ஒரு மாதிரி இறுகி, என்னடா பண்ணிகிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஜேகேக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது உள்ளே போனதுமே இங்கே பாருங்கள், இது நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டிங்கில் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். புரியுதா? மூஞ்சி அப்படி வைக்காமல் கொஞ்சமாக ஸ்மைல் பண்ணுங்களேன். இங்கே பாரு, இது உனக்கு தான் ஃபஸ்ட் டேட்டிங்கு, எனக்கு ஃபஸ்ட் டேட்டிங் கிடையாது. அப்படியும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? வேணாம் போகலான்ட்டி, தயவு செஞ்சு சீக்கிரம் போகலாம், கிளம்புறேன், எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு. டே சுகான்னு அப்படி திரும்பி பார்க்கும்போது அங்கே காரை காணும். இவங்களை இறக்குறதுமே சுகா அங்கேருந்து போயிட்டுருப்பார். அட பாவி சதிகாரா, இவன் கூட சேர்ந்து நீ என்னன்னா வேலை பார்த்துட்ருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா ஜிமின் க்யூட்டாக நின்றுட்டுருக்காரு. அவரோட ஃபேஸில் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அப்படியே க்யூட்டாக சிரிச்சிட்டு, போகலாம் போகலாம், நம்ம அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், இந்த ரைட் போகிறோம், எனக்கு அந்த பொம்மைலாம் நீ எடுத்து கொடுப்பேன்ல, இங்கெல்லாம் போகலாம் சரியா அப்படின்னு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ஒரு மாதிரி பதட்டத்தோடு நின்றுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கார். இதெல்லாம் ஜேக்கு பிடிக்காத மாதிரி காட்டிட்டாலும் அவரையும் மீறி ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் ஜிம்மனை அவ்வளோ அழகாக பார்த்து அட்மையர் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா ஜிம்மனை அவ்வளோ க்யூட்டாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக இப்போலாம் அவருக்கு மெமரிஸே அவ்வளோவா வரதே இல்லை. இப்போ கண்ணை மூணா அவனுக்கு ஜிம்மன் தான் தெரிகிறாரு. அதனாலேயே ஜிம்மன் பக்கத்தில் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருக்காரு. ஆனால் அதையும் மீறி ஜிம்மன் அவர் ஹார்ட்குள்ளே க்ளோஸாக வந்துகிட்டே இருக்கார். இப்போது அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு ஃபுல்லாக ஜேகே ஜிம்மன் கையை பிடிச்சிட்டு தான் ஒவ்வொன்றும் பார்த்துட்ருக்காரு. ஒரு கொஞ்ச நேரம் அவர் என்ன தான் கோல்டு ஃபேஸோட அவருக்கு பிடிக்காத மாதிரியே நின்றுட்டு இருந்தாலும் டைம் ஆக 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 அவருக்கு அந்த டேட் அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் ஜிம்மனுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. அதெல்லாம் அவ்வளோ லவ்வோடு ரெண்டு பேரும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் ஃபுல்லும் சுற்றுறாங்க. நிறைய ரைட் போகிறாங்க, நிறைய பிளேஸில் சுற்றுறாங்க, நிறைய ஜிம்மனுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பொம்மை வச்சு விளையாடுறதுன்னு சொல்லி ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஜாலியாக சுற்றிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜேகே திரும்பவும் பழைய ஜேகேவாக மாற ஸ்டார்ட் ஆகிறாரு. அவர் பழையபடி எப்படி துருன்னு இருந்தாரோ அந்த மாதிரி மாற ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட அந்த கோல்டு ஃபேஸு, சேட்னஸ்ஸு, இது எல்லாமே பறிந்து போய் ஜிம்மன் கூட அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மன் ஒரு கட்டத்தில் அப்படியே ஜேகேவை திரும்பி பார்க்கும்போது ஜேகேவோட ஃபேஸில் அந்த பழைய ஸ்மைல் இருக்குது. அவர் அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ நாள் ஆகுதுல்ல அவன் ஃபேஸில் இந்த ஸ்மைலை பார்த்து. ஒரு வழியாக ஜிம்மனு உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போலையே. நான் நினச்ச மாதிரி இந்த ஜிம்மனும் உன் மனசுக்குள்ளே வந்துட்டான் போலையே. சங்குக்கா, உன் ஸ்மைலை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? இத்தனை நாள் இப்படா இந்த பன்னி ஸ்மைலை ஒழிச்சு வச்சுட்டு இருந்தேன். நீ இப்படி பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இந்த ஹேண்ட்ஸம் மேனெல்லாம் போய் க்யூட்டாக தெரியுற தெரியுமா? நீ அவ்வளோ ஹேண்ட்ஸம் தான், ஆனால் சிரிக்கும் போது அவ்வளோ க்யூட்டு தெரியுமா? நீ இந்த க்யூட்னஸ் எல்லாம் ஏன் ஒழிச்சு வச்சிட்ருக்க?
நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னும் போது அப்படியே ஜங்குக் திரும்பி ஜிம்மனை பார்த்துட்டு, ஏய் எதுக்குடா என்னையே பார்த்துட்ருக்கே, எங்கள் பாரு இந்த ரைடு முடிஞ்சிச்சு, நம்ம அந்த ரைடு போகலாமா? கண்டிப்பாக ஜங்குக்கா அந்த ரைடு போகலாம், ஆனால் அங்கே எனக்கு வாமிட்டை தான் வந்துருச்சுன்னா. ஏய் அதெல்லாம் வாமிட் வராதுடா, கொஞ்சம் ஹைட்டு போகும்போது தான் அப்படி இருக்கும், அப்புறம் நம்ம 2 பேரும் கையை பிடிச்சிக்கலாம், அதெல்லாம் வராது. கண்டிப்பாக வராதுல்ல. ஏய் வராது வாடா, செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகி ஜிம்மனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த ரைடுக்கு ஃபுல்லு ஓடுறாரு. இப்போது மார்னிங் வந்தவங்க ஈவினிங் ஆயிடுச்சு. அவங்க டின்னரு, அவங்க சாப்பாடுலேருந்து எல்லாமே அந்த டே ஃபுல்லாக அங்கே தான் சாப்பிட்ருப்பாங்க, என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அந்த டே அவ்வளோ அழகாக போயிருக்கும். ஜேகேக்கு இப்போ தான் ஒரு மாதிரி மனசெல்லாம் லேஸான மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே திரும்பி ஜிம்மனை பார்த்துட்டே இருக்காரு. இப்போது 2 பேரும் தான் ஒரு பிளேஸில் உட்காந்துட்ருக்காங்க, ஒரு பெஞ்சில். அப்போது ஜிம்மன் க்யூட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே ஜேகே தான் அப்படியே உட்காந்து ஜிம்மனையே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஜேகேவோட தலையிலையும் ஒரு பன்னி பேண்டு, அங்கே ஜிம்மனோட ஹெட்லேயும் ஒரு க்யூட்டான ஒரு பேண்டு, ஜிம்மன் கையில் அவ்வளோ ஸ்நாக்ஸு. இதில் ஜேகேவோட கையிலையும் வேறு ஸ்நாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஜிம்மன் தான் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். இப்படி அவ்வளோ க்யூட்டாக போயிட்டுருக்கு. ஜிம்மன் அவரையே மீறி அவ்வளோ ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே ஜிம்மனையே பார்த்துட்டு, எதுக்குடா எதுக்கு என் லைஃப்பில் வந்த, எனக்கு ஏன் தெரிலடா, ஃபஸ்ட்டு வரும்போது நான் பிடிக்காத மாதிரி தான் இருந்தேன், ஆனால் அதெல்லாம் இப்போது இல்லை, உன்னை எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரில ஜிம்மன், எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்கு. அது என்னாலே ஏற்றுக்க முடியல ஃபஸ்ட்டு, ஏன்னா டேவோட மெமரிஸ் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. இப்போ கண்ணு முன்னா நீ வரடா, என் கண்ணு முன்ன உன்னோட ஸ்மைல் தான் வருது. ஜங்குகா நீ சொல்கிற அந்த சவுண்ட் தான் கேட்குது. இப்போல்லாம் என் டே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டுருக்கான். எனக்கு இந்த நியூ லைஃப் பிடிச்சிருக்குதான், ஆனால் டேக்கு துரோகம் பண்ணுறேன்னு தோணுதே. என்னால் உன்னை லவ் பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் டேவை மறந்து உன்னை ஏற்றுக்கணுமா, இல்லை இந்த லைஃப் அவனை மறக்க வைக்குதா, எனக்கு எதுவுமே தெரிலடா. ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அவனையே பார்த்துட்ருக்காரு. இப்போது அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஜிம்மனோட லிப்ஸ் எல்லாம் ஆகிடுது. ஜேகே தான் ஜிம்மன் லிப்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்படியே ஜிம்மனோட ஐஸையே பார்த்துட்ருக்காரு. ஜிம்மனும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படியே ஜேகேவோட ஐஸையே பார்த்துட்ருக்காரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இந்த கண்ணை பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. ஜிம்மன், நான் ஆக்சுவலி ஒன்று சொல்லுங்க, என்ன ஒன்று இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் கீழே போட்டு அவர் வேகமாக போயிட்டுருக்காரு. இப்போது ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைலும் வருது, ஆனால் கொஞ்சம் கோவமும் வருது. ஓ அப்போது கண்டிப்பாக நீங்கள் என் மேலே லவ்வில் விழுந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரப்போஸ் பண்ண தானே வந்தீங்க, ஆனால் டயங்காவை மறந்து ஜிம்மனை எப்படி ஏற்றுக்கலான்னு தானே இவ்வளோ கோவமாக போகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்நாக்ஸ் அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அவ்வளோ வேகமாக வந்து ஜேகேவோட ஹேண்டை பிடிக்கிறாரு. எங்கே போகிறீங்க நீங்கள், ஏதோ சொல்ல தானே வந்தீங்க, சொல்ல வேண்டியது தானே. அது ஒன்றும் இல்லை, நீ என்னை விடுறியா, எனக்கு இப்போது வீட்டுக்கு போகணும், தயவு செஞ்சு என்னை விடு. இங்கே பாருங்கள், ஏதோ என்கிட்ட சொல்ல தானே வந்தீங்க, என்னென்னு சொல்லுங்கள். அது என் ஃபேஸை பார்த்து என் கண்ணை பார்த்து உங்கள் மனசுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தை என்னன்னு தானே நான் கேட்குறேன். அந்த வார்த்தை என்னவா இருந்தால் உனக்கு என்ன, விடு ஃபஸ்ட்டு. அது எனக்கா சொல்லணுன்னு தோணும், நீயா கேட்டு வாங்கிக்கக்கூடாது. உங்களுக்காக சொல்லணுன்னு தோணி தான் அந்த வார்த்தை உங்கள் மனசுக்குள்ளே இருந்து உங்கள் நாக்கு வரையும் வந்துருச்சு. அந்த நாக்கை விட்டு வெளியே வந்தால் தான் என்ன, அதை விட்டு வெளியே வரதான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே எனக்கு எவ்வளோ கில்ட்டியாக அறியுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஜிம்மன், நீ ஃபஸ்ட்டு என்னை விடுறியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது விட முடியாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ பிரச்சனை, ஏன் ஈகோ தடுக்குதா? ஈகோ தடுக்குதுன்னு நினச்சிட்டியா? ஈகோ தான் லைஃப்னு நினச்சிட்டியா? இங்கே பாரு, எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. இந்த ஈகோ மயிரெல்லாம் வச்சுட்டு சுற்றுறவன் நான் கிடையாது. உனக்கு புரியுதா? எனக்கு புரியுது. ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும்னா என்ன தெரியும்? என் லைஃப்பில் நடந்தால் என்ன தெரியும் உனக்கு?
ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அந்த சீன் கண்ணு முன்னாடி வந்து போகும்போது உள்ளுக்குள்ளே அவன் ஒரு டைம் செத்தான்டா, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் செத்துட்ருக்கேன் தெரியுமா? என் லைஃப்பில் நடந்தது எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்த, உனக்கு என்ன தெரியும்? அவன் அவன் நான் ஏன் உன்னை லவ் பண்ண மாட்டேங்கிறேன்? உன் லவ் என் மனசுக்குள்ளே லைட்டாக வருதா, இல்லை உன்னை பார்க்கும்போது ஏதோ லைட்டாக ஃபீலிங்ஸ் தோணுது, அதெல்லாம் ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏன் தெரியுமா என்னால் ஏற்றுக்க முடியல? நான் ஆல்ரெடி ஒரு லவ்வில் இருந்தேன். அந்த லவ்வில் அவனை இழக்கும் போது ஐயோ என்னை பழசெல்லாம் சொல்ல வைக்காத, நான் இங்கேருந்து போயாகணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக அங்கேருந்து போகிறாரு எங்கள் ஜிம்மன் தான். சாரி சங்குக்கா, சாரி, என்னால் தானே எல்லாமே. அன்னைக்கு நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல. உன் பேச்சை நான் கேட்டிருக்கணும்ல. உன் பேச்சை கேட்டு நான் அங்கேவே இருந்திருந்தேன்னா எனக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல, உனக்கும் இந்த நிலமை வந்திருக்காதுல்ல. என்ன வார்த்தை சொன்ன? ஒவ்வொரு செகண்டும் ஒன்று நான் சாகடிச்சிட்டேன்னா சாரி ஜங்குக்கா, சாரி, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது தான், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே இருக்காரு. அங்கே ஜங்கு அழுதுகிட்டே அவர் பாட்டுக்குன்னு அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே ஜிம்மனும் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காரு. வீட்டுக்கு போக தான் அப்படியே ஜிம்மன் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. மிஸ்டர் பார்க்கும் அவர் பக்கத்தில் தான் இருந்திருப்பார், காரை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பார். இந்த பக்கம் ஜங்குக்கு அழுதுகிட்டே ரோட் ஃபுல்லாக அவரும் மீறி அழுதுகிட்டே அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லேருந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கார். நிறைய டாக்ஸியெல்லாம் போகுது, ஆனால் அவருக்கு எதுலேயுமே மனசு ஏறுறதுக்கெல்லாம் மனசு வரல, கொஞ்சம் நடக்கணும்னு தோணுது. அதனால் அவர் நடந்து போயிட்டே இருக்கார் அழுதுகிட்டே. இங்கே ஜிம்மன் ரொம்ப சேடாக அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் உட்காந்துட்ருப்பார். அப்போது ஜிம்மனோட அப்பாவோட கார் தான் வருது. ஜிம்மன் போகலாமா? போகலாம்ப்பா. என்ன என் செல்லம் ரொம்ப சேடாக இருக்கே, என்னாச்சு என் செல்லத்துக்கு? அது ஒன்றும் இல்லைப்பா, இன்றைக்கி ஜங்கு கூட சில விஷயம் நடந்துச்சு, அதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன் அவ்வளோ சேடாக எதாவது நடந்துச்சா இல்லை? என்னப்பா, ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்ப்பா. ஜங்கு கூட அந்த பழைய ஸ்மைல் அவன் ஃபேஸில் வந்துருச்சுப்பா. அதை நான் பார்த்தேன் தெரியுமா? அப்படி பார்த்தேன்னா எதுக்கு இவ்வளோ சேடாக இருக்க? அந்த ஸ்மைல் திரும்பவும் போயிடுச்சுப்பா, அதுக்கும் நான் தான் காரணமாக இருக்கேன். எனக்கு அதுதான்ப்பா ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஜிம்மன், இப்போ அவன் பழைய ஸ்மைல் வந்துடுச்சுன்னு நீ சொல்கிறல, கண்டிப்பாக அவன் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவான். எப்போ நீ உண்மையாக சொல்ல போகிறேன்னு தெரியல, பட் சீக்கிரம் சொல்லிவிடு. ஏன்னா நீ ஹாப்பியாக இருக்கிறத நான் பார்க்கணும். எனக்கு புரியுதுப்பா, சீக்கிரம் சொல்லிவிடுவேன். ஏன்னா சொல்ல வேண்டிய டைமும் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட பேசிகிட்டே அந்த காரில் போயிட்டுருக்காரு. இப்போது காரில் போயிட்டே இருக்கும்போது மிஸ்டர் பார்க் தான் ஒரு பிளேஸில் நிறுத்தி ஜிம்மனை கூட்டிகிட்டு வந்து அவர் ரொம்ப சேடாக இருக்காருன்னு சொல்லி அவருக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காரு சாப்பிட்றதுக்கு. அப்பா, ஆல்ரெடி நான் அம்யூஸ்மெண்ட் பார்க்லேயே நிறைய சாப்பிட்டேன் தெரியுமா, ஜங்குக்கு எனக்கு நிறையவே வாங்கி கொடுத்தான். பரவாயில்ல, அது ஜங்குக்காரிடும், நான் உன் அப்பா இல்லை, என் பையன் இப்படி க்யூட்டாக ஏதாவது சாப்பிட்டாதான் சரியாவான்னு எனக்கும் தெரியும். அப்போது இப்படியே நீ ஃபேஸை வச்சுட்டு இருந்தா அது எப்படி உன் அப்பனால் பார்க்க முடியும்? இந்தா இதை சாப்பிட்டா என் பையனுக்கு திரும்ப அந்த ஸ்மைல் வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அவங்க அப்பாவும் அவனும் சொல்லி நின்று பேசிகிட்டே இருக்கும்போது இதை தூரத்தில் இருந்து ஜங்குக் பார்த்துட்டு ஜிம்மன் இங்கே என்ன பண்ணுறான்? நான் அவனை பார்க்கில் தானே விட்டு வந்தேன், இது ஜிம்மன் தானா, இல்லை என்ன யாரு கூடயே நின்றுட்டுருக்கான், இல்லை ஜிம்மன் மாதிரியே எனக்கு வேறு யாராவது தோணுதான்னு சொல்லி அப்படி கிட்ட போய் பார்க்குறான். ஜிம்மனோட ஃபேஸு நல்லா தெரியுது. அப்போது பக்கத்தில் யாரும் இருக்காங்க. இப்போது ஜேகே தான் ஜிம்மனுக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ, சொல்லுங்கள் ஜங்குக்கா. ஜிம்மன், நீ எங்கே இருக்க? அதுவா, நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்க தனியாக, அதனால் நான் என் அப்பாவும் வர சொன்னேன். நானும் என் அப்பாவும் தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களா? வீட்டுக்கு போயிட்டேன். சரி நீ வை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை கட் பண்ணிடுறான். ஜிம்மனோட அப்பா தான். யார்? ஜங்குக்காவா? ஆமாப்பா, ஜங்குக்காக தான். அவர் வீட்டுக்கு போயிட்டார் போல். அவருக்கு என் மேலே ஃபீலிங்ஸு, எங்கே நான் தனியாக இன்னும் பார்க்கலே இருப்பணும்னு சொல்லி, அதனால தான் நான் வீட்டுக்கு சேஃபாக போயிட்டேனா இல்லையான்னு சொல்லி அவர் என்னை விசாரிச்சுட்ருக்காருப்பா. அவருக்கு இந்த ஜிம்மனையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம்மா,
என் பையன் டேவாக இருந்தாலும் சரி ஜிம்முனாக இருந்தாலும் சரி ரெண்டுமே அவன் செம்ம அழகு இல்லை, யாருக்கு தான் அவனை பிடிக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசிகிட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்த்தா அது பார்க்கு. அது இப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு, இது பார்க்காச்சு. இவர் ஜிம்மன் கூட என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? ஜிம்மனை அவர் அவ்வளோ பேம்பர் பண்ணி க்யூட்டாக பார்த்துட்ருக்காரு. ஜிம்மனும் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கூட நின்றுட்டுருக்காரு. அப்போது ஜிம்மனோட அப்பா பார்க்கா. ஜிம்மன் அடிக்கடிக்க சொல்லிட்டே இருப்பானே, என் பேர் பார்க் ஜிம்மன்னு. இதை இத்தனை நாளாக நான் எப்படி நோட் பண்ணாமல் போனேன்? அப்போது என் லைஃப்பில் இவன் வேணும்ன்ட்டு தான் வந்தானா? யார் அவன்? ஏன் அவன் எனக்கு மிஸ்ட்ரியாகவே தெரியறான்? பார்க்குக்கு பையனே கிடையாது, இப்போ யார் அவன் புதுசாக வந்துருக்கான்? இவன் ஏன் என் லைஃப்குள்ளே வரணும்? எதுக்கெல்லாம் அப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடியுதுடா. இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பாக்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேடா செல்லக்குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத செல்லக்குட்டீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாய்டா செல்லக்குட்டீஸ். உங்களுக்கு என் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாவில் தான் சுற்றிட்டுருப்பேன். பாய்டா செல்லக்குட்டீஸ்.